ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ரெசிபீஸில் நம்ம பார்க்க போகிற குழம்பு மொச்சப்பயிறு காரக்குழம்பு. காஞ்ச வெள்ளை மொச்சை, முருங்கைக்காய், கத்திரிக்காய் அப்படியே கொஞ்சமாக புளி ஊற்றி ஒரு சூப்பரான காரக்குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். மொச்சப்பயிறு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மொச்சப்பயிறு காரக்குழம்பு செய்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு லெமன் அளவு புளி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் காரக்குழம்பு செய்கிறதுக்கு காஞ்ச வெள்ளை மொச்சை 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை மொச்சையை நம்ம 2 டைப்பாக வேக வைக்கலாம். ஒன்று நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அப்படியே குக்கரில் ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி வேக வைங்க. குக்கர் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பயிரை அதில் போட்டு அப்படியே பொறுமையாக வறுத்துடுங்க. நல்லா கலர் மாறுற அளவுக்கு இந்த மாதிரி வறுக்கணும். வறுத்துட்டு இந்த பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சிடுங்க. இந்த மாதிரி வேக வைக்கும்போது குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும். உங்களோட ஆப்ஷன் தான், நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு, ப்ரெஷர்லாம் இறங்கட்டும். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 50 கிராம் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 வெள்ளைப்பூடு, இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பயிர் வெந்துருச்சான்னு. பாருங்கள், பயிர் நல்லா குக் ஆகிருக்கு. நீங்கள் இந்த பயிரை கையில் எடுத்து அப்படியே மசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. புளியையும் நான் கரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். பேன் சூடானதும் 100 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இப்போ இந்த உளுந்தும் வெந்தயமும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்புல வந்து இந்த உளுந்து வெந்தயத்தோட ஃப்ளேவர் வந்து நல்லா நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நான் 2 பச்சை மிளகாயை 2 கீரி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 100 கிராம் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா குழம்பு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 முருங்கைக்காய், 6 கத்திரிக்காயை நான் 4 கீரி தான் போட்டிருக்கேன், முழுசாக நறுக்கலை. நீங்களும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த காய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். அப்போ தான் வந்து இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காயோட டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற பயிரை இதில் ஆட் பண்ணி அதை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த மசாலெல்லாம் சேரணும். போட்டிருக்க உப்பு மிளகாப்பொடி எல்லாமே இந்த கத்திரிக்காயோடு சேர்ந்துடும். அப்போ தான் குழம்புலையும் உப்பு பிடிச்சி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஜாரை கழுவி நான் ஊற்றிட்டேன். இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. குழம்பு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் பரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து வேக விட்டுருங்க. அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. காய் எல்லாமே நல்லா வெந்துடும். அந்த பயிரும் இது கூட சேர்ந்து வெந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். பாருங்கள், 15 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், பயிர் எல்லாமே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உரப்பு உப்பு புளிப்புலாம் பார்த்துக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காக கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்படியே குழம்பு அப்படியே சூப்பராக திக்காக ரெடியாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான மொச்சப்பயிறு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாதத்தோடு சாப்பிட்லாம், பழைய சாதத்தோடு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.